only for information and education purpose. Please consult your advisor before investing. இன்னைக்கு இந்த வீடியோல இனோவோ கேப்டாப் லிமிடெட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி 2005ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இனோவோ கேப்டாப் லிமிடெட் இவங்க 3 வணிக பிரிவுல செயல்பட்டு வரும் ஒரு மருந்து நிறுவனம். இந்த கம்பெனி ப்ராடக்ட் போர்ட்போலியோல எது எதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா டேப்லெட், கேப்சியூல், ட்ரை சிரப், ட்ரை பவுடர், இன்ஜெக்ஷன், ஆயில்மெண்ட் அண்ட் லிக்விட் மெடிசன். 2023 நிதியாண்டு அதுக்கப்புறம் ஜூன் 30, 2023 இந்த முடிவடைந்த 3 மாசத்துல இந்த கம்பெனி 600க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி ஜென்ரிக்ஸை தயாரித்து விற்பனை செஞ்சிருக்காங்க. ஜூன் 30, 2023 இந்த கம்ப்ளீட் ஆன 3 மாசத்துல இனோவோ கேப்டாப் அதோட பிராண்ட் ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் 2023ல 20 அதுக்கப்புறம் 16 நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதியும் செஞ்சிருக்காங்க. அக்டோபர் 30, 2023 நிலவரப்படி இந்த நிறுவனம் R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ல 29 சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸையும் இவங்க கொண்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட வாடிக்கையாளர் தளத்துல யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்கன்னா சிப்லா, கிளென்மார்க், மெட்லே, எரிஸ் ஹெல்த் கேர், அஜெண்டா ஃபார்மா, மேன்கைண்ட் ஃபார்மா இந்த மாதிரி நிறைய இன்க்ளூட் ஆகுது. CDMO சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்தியால செகண்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஃபார்மா கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட ரீட்டைல் நெட்வொர்க் பார்த்தோம்னா 1,50,000 கிட்ட இருக்கு. சுமார் 500 டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கப்புறம் ஸ்டாக் லிஸ்டும் இவங்க கொண்டிருக்காங்க. 15,000க்கும் மேற்பட்ட சில்லறை மருந்துகள் மூலமா விநியோகிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட 200 ப்ராடக்ட்ஸ் இன்டர்நேஷனல் அத்தாரிட்டிஸ்ல ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்போலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட்வொர்க் இது எல்லாமே இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஃபினான்ஷியல் இயர் 2023 அதுக்கப்புறம் 2022 கம்பேர் பண்ணும்போது லைட்டா டிப் ஆகி இருக்கு. அந்த டோட்டல் பாரோவிங்ஸ் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியலா பார்க்கும்போது ஸ்ட்ராங்காவே இவங்க மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோ பார்த்தோம்னா 32.7%. பியர்ஸ் கம்பேரிஷன் பார்த்தோம்னா டாரண்ட் பார்மாசிட்டிக்கல், லாரஸ் லேப்ஸ், அஜெண்டா ஃபார்மா, எரிஸ் லைஃப் சயின்ஸ் அண்ட் JB கெமிக்கல்ஸ் இந்த பியர்ஸுக்கும் இனோவோ கேப்டாப் லிமிடெட் கம்பெனி தான் அவங்களோட மெடிசனை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல பியர்ஸ் பார்க்கும்போது டெவலப் ஆகிட்டு இருக்கு. பியர்ஸ் டெவலப் ஆகுறதுனால இந்த இனோவோ கேப்டாப் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க இந்த IPO வாங்கலாம். இந்த IPO ஓப்பனிங் டேட்டா டிசம்பர் 21 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் டிசம்பர் 26 சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10 rupees பர் ஷேர். ப்ரைஸ் பார்த்தோம்னா 426 to 448 பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. லாட் சைஸ் பார்த்தோம்னா 33 ஷேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூல 320.00 crore கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. இப்போ இவங்களோட லாட் சைஸ் பார்த்தோம்னா ரீட்டைல் ட்ரேடரா இருக்கிறப்போ ஒரு லாட் அப்படிங்கிறது 33 ஷேர்ஸ். ஸோ நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 14,784 ரூபாய் வரும். இதே HNI ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல லாட் பார்த்தோம்னா 14 லாட் அப்படின்னு வரும். ஷேர்ஸ் பார்த்தோம்னா 462 ஷேர்ஸ் இருக்கு. நீங்க பை பண்ற மாதிரி இருந்தா 2,06,976 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தோம்னா இனோவோ கேப்டாப் லிமிடெட் இந்த கம்பெனி 16/12/2023 46.88% எஸ்டிமேட்டட் ரிட்டர்னா இதுல கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தோம்னா 448 இருக்கு. எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் பார்த்தோம்னா 658க்கு இந்த கம்பெனி லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க கண்டிப்பா இந்த அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த கம்பெனியோட IPO டைம்லைன் பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட் டிசம்பர் 21, க்ளோசிங் டேட்டா டிசம்பர் 26 சொல்லியிருக்காங்க.
அலாட்மெண்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா டிசம்பர் 27. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் டிசம்பர் 28. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா டிசம்பர் 29 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு, ஸோ அதுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.